கௌசல்யா, இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தான்னு வச்சுக்க, அப்புறம் அவ மாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாயிருவா. அப்புறம் நம்ம கதி அவ்வளவுதான். என்னதாமா பண்றது? என்ன பண்ணாலும் மாமாவை என்னால கைக்குள்ள போட்டுக்க முடியலையே. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமிழ் தான். மாமா வாயாலேயே துளசிதான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்ல வச்சுட்டான் பாத்தியா? அவனை மட்டும் சும்மாவே விடக்கூடாது. அவனை அப்புறம் பாத்துக்கலாண்டி. இந்த துளசியை ஏதாவது பண்ணணும். இல்லன்னு வச்சுக்க, அவ மாமனுக்கு பொண்டாட்டி ஆயிருவா. அப்புறம் நீ சும்மாதான் இருக்கணும். அம்மா, இன்னும் என்னடி நீயே பாத்தேல என்ன பேச்சு பேசிட்டு இருக்கானே. கிட்டா இப்பவே தாலி கட்டி அவ கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவான். இதுக்கு என்னதான் வழி? நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் எதுவும் நடக்க மாட்டேங்குது. பாருடி, உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னமா? என்னவா இருந்தாலும் நான் செய்யறேன். எதுவா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் செஞ்சே ஆகணும். மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். என்ன வேணா பண்ணுவேல? ஆமா, என்ன வேணா பண்ணுவேன். மாமாவை கல்யாணம் பண்றதுக்காக என்ன சாக சொன்னாலும் நான் சாகுறதுக்கு ரெடிதான். அப்படின்னா செத்துரு. என்னம்மா சொல்ற? மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா செத்துருன்னு சொல்ற? இதுக்காகமா என்ன கஷ்டப்பட்டு பெத்து இவ்வளவு தூரம் ஆளாக்குன? சாகுறதுக்காகவா நீ இவ்வளவு பிளான் போட்ட? அடியே அறிவு கட்டவளே, நான் செத்துருன்னு சொன்ன உடனே நீ செத்துருவ பாரு. செத்துருன்னு சொன்னா உண்மையிலேயே சாகுறது கிடையாது. பின்ன நீ விஷம் சாப்பிட்ட மாதிரி நடி, அதுவே போதும். விஷம் சாப்பிட்ட மாதிரி நடிச்சா மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவாரா என்ன? கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிருவான். அதை விட்டா வேற வழியே கிடையாது. நான் எப்படியாவது அழுது உருண்டு பரண்டு கூட உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். புரியுதா? புரியுதுமா. அதுக்காக உன்னை விஷம் சாப்பிடலாம் நான் சொல்ல மாட்டேன். சாப்பிட்ட மாதிரி நடி, அதுவே போதும். சரி, எனக்கு எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும். இந்த வீட்டுக்கு மருமகளான அடுத்த நொடியே அந்த துளசி, இந்த தமிழ் எல்லாத்தையும் இந்த வீட்டை விட்டு விரட்டி காட்டுறேன். இவன் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தான்? துளசியை கடத்தி வச்சுக்கிட்டு அந்த கதிர் எதுக்காக இப்படி ஒரு பிளாக்மெயில் பண்ணானோ? எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கே. போலீஸ் ஸ்டேஷன்ல என்னன்னா அவனுங்க அப்படி சொல்லியிருக்கானுங்க. இவன் என்னடனா துளசி என்கிட்ட தான் இருக்கான்னு பிளாக்மெயில் பண்ணி விஷ்ணுவை ஏமாத்த பாக்குறானோன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம, ஐயோ கடவுளே, மண்டையே பிச்சுக்கலாமான் இருக்கு. இந்த விஷயத்துல இருந்து எப்படியாவது துளசியையும் காப்பாத்தி ஆகணும், விஷ்ணு வாழ்க்கையையும் காப்பாத்தி ஆகணும். யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை எப்படி விஷ்ணுவால கல்யாணம் பண்ணிக்கிற முடியும்? அதுவும் அந்த பொறுக்கி ராஸ்களோட பொண்ணு. என்ன பண்ணலாம்? நம்மள வேற வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியா போயிட்டான். என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. என்னதான் இருந்தாலும் வயலு தான்ப்பா. கண்ணுக்கு அழகா பச்சை பசன்னு எவ்வளவு அழகா இருக்கு. குழு குழுன்னு நல்லா காத்து வேற வீசுது. இதுக்குதான் இந்த பயவுல தோட்டம்னு இங்க வந்திருக்கானோ. இவனை இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தா? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்? டேய் தடியா, ஏண்டா நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்றது மாப்பிள்ள? நீங்க வாடா மத. உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தா? நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? என்ன மாப்பிள்ள இவ்வளவு அழகா பச்சை பசன்னு செழுமையா இருக்கு. இத பார்த்து ரசிக்கிறத விட்டுவிட்டு கிறுக்குத்தனமா என்னத்தையும் வச்சுட்டு இருக்க நீ? ஏண்டா இந்த இயற்கை அழகா ரசிக்கிறதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்தேன். இன்னை எதுக்காக மாப்பிள்ள கூட்டிட்டு வந்த? விஷ்ணுவையும் துளசியையும் அந்த கதிர்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுடான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா நீ இங்க வந்து கண்டதை பார்த்துட்டு இருக்க. என்னது கண்டதை பார்த்துட்டு இருக்கானா? கண்ணுக்கு அழகா எவ்வளவு அழகா ரசிக்கிற மாதிரி இருக்கு. இதை விட்டுட்டு நீ எனத்தையே வச்சுட்டு இருக்க. போடா டேய் போடா. அதெல்லாம் என்னால யோசிக்க முடியாது. ஏன்னா என் மண்டையில ஒண்ணுமே இல்ல. ஆமா, உன் மண்டையில மூளை இருந்தா தானே. களிமண் இருக்கு. அதான் நெல்லு விளையிறது புல்லு விளையிறதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்க. அட பாவி, இத ரசிச்சது ஒரு குத்தமாடா. இங்க பாருடா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நாம துளசியையும் காப்பாத்தி ஆகணும். ஏதாவது ஒரு ஐடியா யோசிடா. டேய் என்கிட்ட போய் ஐடியா கேக்குறியே, நீ விளங்குவியா? டேய் கிஷோர், கொஞ்சமாவது சீரியஸா பேசுடா. இது நம்ம ஃப்ரெண்டோட வாழ்க்கை. இப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால அவனோட வாழ்க்கையே நாசமா போயிரும்டா. அதுவும் அந்த பொறுக்கியோட பொண்ணு. அந்த பொண்ணு மட்டும் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நம்மளோட சந்தோஷம் அத்தனையுமே நாசமா போகும். அந்த ஆள் எப்படி இருப்பாரோ அதே மாதிரிதான் அந்த ஆளோட பொண்ணும் இருப்பாளோன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு கொஞ்சமாவது மூளை இருந்தா. அதான் இல்லன்னு நீயே சொல்லிட்டேல. ஏன்டா இப்படி பண்ற? இங்க பாருடா, எனக்கு மூளை இல்ல. வேணும்னா மூளை இருக்க ஒரு ஆள் அங்க வருது, அந்த ஆள்கிட்ட வேணா கேட்டுக்க. சும்மா அதை யோசி இதை யோசின்னு போடாங்கிட்டு. டேய் நில்றா. யார சொல்லிட்டு போறான்?
இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வரலாமா? ஆ வாங்க. என்னவா இருக்கும்? நம்மள தேடி வந்திருக்காங்க. என்ன விஷயம்? அது அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்கிட்ட என்ன பேசணும்? நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க சரியே இல்லை. நான் சரியில்லையா? என்னடா இது? டே வெற்றி, என்னடா இது உனக்கு வந்த சோதனை? நான் சரியில்லையா? ஆமா, கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன பாக்குறீங்க? அது வந்துங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் எதை பத்தியோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. யார் கூடயும் சரியா பேசுறது கூட இல்ல. ஏதோ அப்செட் ஆன மாதிரியே இருக்கீங்க. சரி, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, உங்களை அப்படி பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. என்ன இது ஒண்ணுமே புரியல. என்ன எதுக்காக இந்த பொண்ணை பார்க்கணும்? எதுக்காக நான் இப்படி இருந்தா இந்த பொண்ணுக்கு பிடிக்கல? ஐயோ, இவன் மேல ஒத்தையில விட்டுட்டு ஓடிட்டானே. இப்ப கூட பாருங்க, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க எங்கேயோ பார்த்துட்டு இருக்கீங்க. பாத்துட்டேங்க, போதுமா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல, ஒரு மாதிரியா இருக்கீங்களே, அதான். எனக்கு பிரச்சனை இருந்தா உங்களுக்கு என்ன, பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு என்ன? நீங்க எதுவும் சால்வ் பண்ண போறீங்களா என்ன? இல்ல, சொன்னீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டு சால்வ் பண்ணலாமே. இங்க பாருங்க, நீங்க வேணா எம்எல்ஏ பொண்ணா இருக்கலாம், அதுக்காக எல்லா பிரச்சனையும் உங்களால சால்வ் பண்ண முடியாது. ஒருவேளை என்னாலதான் பிரச்சனையோ? என் அப்பா உங்களை ஆள் வச்சு அடிச்சதுனாலதான் இப்படி இருக்கீங்களோ? இல்ல கொஞ்சம் சில நாளா அப்படித்தான் இருக்கீங்க, அதான் கேக்குறேன். இல்ல இல்ல, என் பிரச்சனையே வேற. அது என் பிரச்சனை என்னோடவே இருக்கட்டும். இல்ல, என்கிட்ட என்னன்னு சொன்னீங்கன்னா என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன். இந்த பொண்ணுகிட்ட சொல்லலாமா வேண்டாமா? இவளோட அப்பா எம்எல்ஏன்றதுனால நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா? சரி, என்ன பிரச்சனைன்னு நான் சொல்றேன். இப்படி உட்காருங்க. நீங்களும் நானும் இப்படி உட்காந்து பேசுறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாது. இல்ல இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க அடி வாங்கினத மனசுல வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசாதீங்க. எப்படி சுத்தினாலும் கடைசியில அடி வாங்கினதே வந்து நிக்கிறாளே. அன்னைக்கு ஏதோ என் ஃப்ரெண்டு சொன்னதுனாலதான் என் அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. மத்தபடி என் அப்பாவாலேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க தாராளமா உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லலாம். சரி, சொல்றேன். பிரச்சனை எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு. அது என்ன பிரச்சனைனா? என்னங்க சொல்றீங்க? இப்படியுமா ஆள் இருப்பாங்க? அதுவும் கூட பிறந்த அண்ணனே? ஆமா, அவனோட கூட பிறந்த அண்ணன் தான் அவனோட வாழ்க்கையவே கெடுக்க நினைக்கிறான். எனக்கு துளசியையும் காப்பாத்தி ஆகணும், விஷ்ணுவையும் காப்பாத்தி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல வேண்டியதானே, துளசி கிடைச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். துளசியோட உயிரை நான் காப்பாத்தியே ஆகணும், அதுக்காக என் வாழ்க்கைய நான் பணைய வைக்க ரெடின்னு சொல்லிட்டான். அதனாலதான் இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் ஊர் அறிய நடக்கணுமா, எல்லாரோட சம்மதத்தோட நடக்கணுமா. இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைங்க. யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை எப்படி அவரோட கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுவும் நீங்க சொல்ற பொண்ணோட அப்பாவோட கேரக்டர் ரொம்ப மோசமான கேரக்டரா இருக்கு. இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருமே சம்மதிக்க மாட்டாங்க. ஆனா உங்க ஃப்ரெண்டு அதத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலான்டானா கேட்கவே மாட்டேங்கிறான். நீங்க பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி சீக்கிரட்டா இந்த விஷயத்தை டீல் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஆமா, மைய சொல்றதும் சரிதான். நாம ஏன் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி சீக்கிரட்டா இந்த விஷயத்த டீல் பண்ணக்கூடாது? நேற்று இன்ஸ்பெக்டர் கேட்டப்பவே சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஆனா இவன் தான் சொல்லவே விட மாட்டேன்ட்டான். இந்த ஐடியா எதுக்கு நமக்கு வரல? நானும் என் அப்பா கிட்ட இந்த விஷயமா பேசி உங்க ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்க ஃப்ரெண்டையும் அந்த துளசி அக்காவையும் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க தானே? இந்த பொண்ணு எதுக்காக நம்ம சந்தோஷத்தை பத்தி யோசிக்கணும்? நானும் அப்ப இருந்து வந்து பாத்துட்டு இருக்கேன். நம்ம சந்தோஷமா இல்ல, நம்ம எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளை பத்தி மட்டுமே தான் பேசுது. என்னவா இருக்கும்? ஒன்னும் புரியலையே. உங்ககிட்ட தான் கேக்குறேன், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க தானே? ஆ, சந்தோஷமா தான் இருப்பேன். அப்ப சரி, நான் உங்களுக்காக இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றேன். டேய் வெற்றி, சரியில்லடா, ஒன்னும் சரியில்லை. அப்ப சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்னங்க? நீங்க எதுக்காக ஏன் சந்தோஷத்தை பத்தி யோசிக்கிறீங்க? நான் சந்தோஷமா இல்லைன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை தெரிஞ்சுக்கலாமா? நீங்க சந்தோஷமா இல்லைனா நானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் போயிட்டு வரேன்.
என்னவோ நடக்குதுங்க. அவனுக்கு பிரச்சனை அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி இவன் எனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிடுவான் போலயே. சரியில்லடா, ஒன்னும் சரியில்லை. இவன் பாக்குற வேலைய பார்த்தா இப்பவே இவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கட் பண்ணிடணும். மௌனம் பேசியதே, குளித்தென்றல் வீசியதே, ஏழை தேடிய நாளினி என் காதல் தேவதையே. பாருமா, இதுதான் எங்க முதலாளியோட வீடு. இங்கதான் நீ வேலை பார்க்க போற. சரிங்க தம்பி. பாருங்க, எங்க முதலாளி கொஞ்சம் மோசமான ஆளு. பார்த்து இருக்க இடம் தெரியாம இருந்துக்கிறணும். சரிங்க தம்பி. உங்களால ஏதாவது பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் எங்களால கூட உங்களால காப்பாற்ற முடியாது. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இங்கேயாவது கொஞ்சம் ஒழுங்கா இருங்க. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். முதலாளி முதலாளி வாங்களா வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் கொடுத்த வேலையை கச்சிதமா முடிக்க உங்களால மட்டும் தானே முடியும். எவ்வளவு நல்ல வேலை பார்த்திருக்கீங்க. அந்த பொண்ணை கொன்னு இருக்க இடம் கூட தெரியாம கொன்னு புதைச்சிட்டீங்க போல. முதலாளிக்கு மட்டும் நாம அந்த பொண்ணை கொல்லலன்ற உண்மை தெரிய வந்துச்சு. வாயை மூடிக்கிட்டு பேசாம இருடா. நம்ம இந்த பொம்பளைய விடத்தானே வந்தோம். விட்டுட்டு நம்ம எங்கிட்டாவது ஓடிடணும். போலீஸ் ஸ்டேஷனும் வேணாம், இவர் வீடும் வேணாம். இந்தாங்களா, இதுல ஆளுக்கு 2 லட்சம் இருக்கு. ஐயா தான் காசு முன்னாடியே கொடுத்துட்டீங்கல்ல. இருக்கட்டும் ஐயா, பரவாயில்ல. பரவாயில்ல, வச்சுக்கங்கடா. என்ன சந்தோஷப்படுத்தின நீங்களும் சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? யாத்தி, ஆளுக்கு 2 லட்சமா? இந்த ஆளுகிட்ட நிறைய காசு இருக்கும் போலயே. எப்படியாவது இந்த வீட்டுல வேலை பார்த்து இந்த ஆளை நம்ப வச்சு இந்த ஆள் வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிடணும். அப்படின்னாத்தான் நம்ம வசதியா வாழ முடியும். இந்தாங்கடா, இத வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, அது யாரு? ஐயா, இவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஏதாவது வேலை இருந்தா போட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். ஓ, அப்படியா? வேலை கேட்டு வந்திருக்காங்களா? அதுவும் நல்லதுதான். என் பொண்ணுக்கு இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் இருக்கு. வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கும் ஆள் தேவைப்படுது. நல்ல வேலை, நானே ஆள் தேடணும்னு நினைச்சேன், நீங்களே கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஐயா, என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு கல்யாணமா? ஆமாடா, என் பொண்ணுக்கு கல்யாணம். இந்த ஊர் மிச்ச உலக அறிய இந்த கல்யாணத்தை சிறப்பா நடத்த போறேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஏய், நீங்களும் இங்கே இருந்துக்கங்க. கல்யாணத்துக்கு எனக்கு தேவையான உதவியை செஞ்சுக்கிட்டு நீங்களும் இங்கேயே தங்கிக்கங்க. என்னடா இவரு இப்படி சொல்றாரு? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாம மட்டும் அந்த பொண்ணை கொல்லலன்ற உண்மை இவருக்கு தெரிய வந்துச்சு, நம்மள இவரு குழி தோண்டி புதைச்சிருவாரு. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும். ஏதாவது பண்ணுடா. ஐயா மன்னிச்சுக்கோங்க, எங்களால இங்க தங்க முடியாதுங்கய்யா. ஏன் தங்க முடியாது? ஐயா, என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா. ஆமா ஆமா, என் பொண்டாட்டிக்கும் தான். அறிவு கிட்டவனே, நீ ஏதாவது மாத்தி சொல்ல வேண்டியதானே? அவசரத்துல எதுவும் வரமாட்டேன்னுச்சுடா. எப்படியாவது சமாளிடா. எப்படி 2 பேர் பொண்டாட்டிக்கு ஒண்ணு போல உடம்பு சரியில்லாம போகும்? எப்படின்னு தெரியலங்க ஐயா. என் பொண்டாட்டிக்கும் இவனோட பொண்டாட்டிக்கும் ஒண்ணு போல உடம்பு சரியில்லாம போயிருச்சு. நாங்க அவங்கள கவனிச்சுக்கிறணும். அவங்கள கவனிக்கிறதுக்கு யாருமே இல்ல. அப்ப எனக்கு உதவியா யாருடா இருப்பா? ஐயா, உங்களுக்கு ஆள் வேணும்னா நாங்க அனுப்பி விடுறோம். ஆனா எங்களை விட்டுருங்க ஐயா. சரி சரி, என்னமோ பண்ணுங்க. ஆனா வேலை செய்யறதுக்கு ஆளை மட்டும் அனுப்பி வச்சிருங்க. சரிங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரி ஆளை அனுப்பி வச்சிடுறாங்க ஐயா. இப்ப நாங்க கிளம்புறாங்க ஐயா. போட போயிடலாம். இதுக்கு இவனுங்க இப்படி ஓடுறானுங்க? ஒன்னும் சரியில்லையே. முடிக்கிற முடியும் சரியில்லை, பேசுற வார்த்தையும் சரியில்லை. சரிமா, நீ போய் உள்ள வேலைய பாரு. சரிங்கய்யா. இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லுக்குட்டி அழகா பாடுறீங்களே. சிரிப்ப பாரு இவளுக்கு. படுங்க படுங்க, அடுத்தது எடுத்து போடுங்க பாப்பா. அழகா பாடுறீங்க சில்லுக்குட்டி. அம்மாடி துளசி, நீ கொஞ்சம் இவளை பாத்துக்கோ. நான் போய் பாலை மட்டும் காய வச்சுட்டு வந்துடுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பசிக்குதுன்னு அழுதுருவா. அப்புறம் அப்ப போய் காய வச்சுட்டு இருக்க முடியாதுல. இருங்கம்மா, நான் போய் காய வைக்கிறேன். இல்லனா அமிர்தாவை காய வைக்க சொல்லலாம்ல. இல்லம்மா, அமிர்தாவை ஒரு சின்ன வேலையை வெளியே அனுப்பி வச்சிருக்கேன். அவ போயிட்டா. நான் போய் பாலை காய வச்சுட்டு வந்துடுறேன். நீ உட்காந்து இவ கூட விளையாண்டுட்டு. ஐயா அம்மா, இருங்க, நான் போயிட்டு வரேன். இருக்கட்டுமா துளசி, அதனால என்ன இருக்கு? என் பேத்திக்கு நான் பால் காய வைக்க போறேன். நீங்க சொன்னா கேட்கவா போறீங்க? போங்க, உங்க பேத்திக்கு நீங்களே போய் காய வைங்க. சில்லுக்குட்டி, பாட்டி போய் பால் காய வைக்கிறேன். சில்லுக்குட்டி, அழகா பிள்ளையா நீ, தங்க பிள்ளையா நீ, சமத்த பிள்ளை. என்னடா பண்ற? என்னம்மா, தங்க பிள்ளை மடியில உட்காந்துக்குச்சு. எது கேட்டாலும் சிரிப்புதான். அம்மா சொல்லுங்க பாப்பா. அம்மா அம்மா அல்லடி அம்மா.
செம்மத்த பிள்ளைடி நீ. அம்மா சொல்லுங்க. அம்மா அம்மா ஆ எம்மா அம்மா. என்ன சொன்ன? திரும்ப திரும்ப சொல்லு பாப்பா. இதவோ இனிமையான குரல்ல கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த வார்த்தையை கேட்கவோ அம்மா இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா முத நீ என்ன அம்மான்னு கூப்பிடும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? குடி குழந்தைய. அகல்யா, அகல்யா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இதுக்காக அகல்யா என்கிட்ட இருந்து குழந்தைய பிடுங்குன நீ? ஏய், இது எங்க வீட்டு குழந்தை, எங்கிட்ட தான் இருக்கணும். யார் சொன்னது அப்படி? குழந்தைன்றது பொதுவானது, யார்கிட்ட வேணா இருக்கலாம். அம்மா தான் ஏன்ட விட்டுட்டு போனாங்க. அவளை பாத்துக்கிற வேண்டியது என்னோட பொறுப்பு. வெடுக்கணும் எதுக்காக குழந்தைய பிடுங்குனீங்க? பாரு, அழுதுட்டு இருக்கா பாரு. வாய மூடு. குழந்தைய குழந்தை. அவளியா, நீ யார் மேல இருக்க கோவத்தையோ குழந்தை மேல காட்டாத. தயவு செஞ்சு குழந்தைய கொடுத்துரு. அழுதுட்டு இருக்கா பாரு. சார் மட்டும் வந்தாரு, இப்ப என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். ஏய், என்னடி பூச்சாண்டி கட்டிட்டு இருக்கியா? இது ஏன் மாமாவோட குழந்தை. இத நான் தூக்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ தூக்குறது அன்பா தூக்கணும். இப்படி வெறி பிடிச்ச மாதிரி தூக்குற. பாவம் பாரு, பிள்ளை பயந்துட்டா. ஏய், வாய மூடி. வல்லியா, குழந்தைய அதட்டாத. ஏய், நீ வாய மூடி. உன்கிட்ட யார் குழந்தைய கொடுத்துட்டு போனது? நீ யாரோ ஒருத்தி தானே. நீ பாட்டுக்க கையில இருக்கிறது கால்ல இருக்கிறதெல்லாம் அத்துட்டு போயிட்டனா என்ன பண்றது? அகல்யா, நீ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இந்நாள் வரைக்கும் ஒரு குண்டூசி காணாம போயிருக்கா என்னால. அதெல்லாம் யார் கண்டது? ஒரு வேலை இருந்தாலும் இருக்கும். இப்படி நல்ல மாதிரி நடிச்சு வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சுருட்டிட்டு போனாலும் போகலாம். சொல்ல முடியாதுல. குட்டி சாத்தான், நான் கையில வச்சிட்டு இருக்கேன். உனக்கு எவ்வளவு இது இருந்தா அவளை அம்மானு கூப்பிடுவேன். கூப்பிடுவியா? அவளை அம்மானு கூப்பிடுவியா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா குழந்தைய ஏன் முன்னாடியே அடிப்பணி? வலிக்குதா? வலிக்குதா? அது மாதிரி தானே குழந்தைக்கு வலிக்கும். ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் புள்ள மேல நீ கை வைப்ப? உங்க பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சின்ன குழந்தை மேல கை வைப்பா? சார் வந்தா என்ன நடக்கும்னு அவளுக்கே தெரியும். நாங்கிறதுனால ஒரு அடியோட விட்டுட்டேன். சார் இருந்தா உங்க பொண்ணை கொன்னே போட்டிருப்பாரு. அதுக்காக என் பொண்ணு மேல நீ கை வைப்பியா? அதுவும் போயும் ஒரு வேலைக்காரி. பாருங்க, குழந்தைய அடிச்சா யாரா இருந்தாலும் நான் கேட்கதான் செய்வேன். சூப்பர் சூப்பர் அண்ணி. இதத்தான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். என்ன வேணா சொல்லிக்கங்க, வேலைக்காரின்னு சொல்லிக்கங்க, பிச்சைக்காரின்னு சொல்லிக்கங்க, ஒண்ணு இல்லாதவன் கூட சொல்லிக்கங்க. ஆனா குழந்தை மேல உங்க கை பட்டுச்சு, உங்க கையும் இல்ல வேற யாரு கையும் இவளை அடிக்கிறதுக்காக ஓங்குச்சு, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஏய், என்னடி விட்டா பேசிட்டே போற? இது என் மாமாவோட குழந்தை. அத நான் அடிப்பே, என்ன வேணா பண்ணுவேன். ஏன் கொன்னு கூட போடுவேன். ஏய், என்னடி என்னடி எகுற? சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? இவ குழந்தை, ஏதோ ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டான்றதுக்காக இப்படி வெறித்தனமா குழந்தைய போட்டு அடிக்க கூடாது. அடிச்சா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு அடி விழுகும். ஏய், என்னடி என் மாமா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்றதுக்காக நீ இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் ஆக முடியாது, இந்த குழந்தைக்கு அம்மாவாகவும் ஆக முடியாது. நான் இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் ஆசைப்படல, இவளுக்கு அம்மாவா இருக்கவும் ஆசைப்படல. நீயா கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்காக நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இவ குழந்தை, யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு இவளுக்கு தான் தெரியாது. உனக்குமா தெரியாது? படிச்சிருக்கேல, அறிவுல. குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறனும், மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறணும்னு உன் அம்மா உனக்கு சொல்லி தரல. இப்பதாண்டி புரியுது அவர் ஏன் ஒன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாருன்னு. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தைய இப்படி கொடுமைப்படுத்துற. கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த குழந்தைய நீ கொன்னாலும் கொன்னு போட்டுருவ. அதான் அவர் பயந்துகிட்ட ஒன்ன கல்யாணம் பண்ணவே மாட்டிக்கிறாரு. ஏய், யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? பேசுறதெல்லாம் தெளிவா தான் பேசிட்டு இருக்கேன். இவளை அடிக்கிறதுக்கு உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்க யாருக்கும் உரிமை இல்ல. வந்துட்டா பெருசா. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ்.
அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.